என்னன்னு தெரியல சார். நீ ரத்தம் வந்து எடுக்கிறான். ஜோ 401 என்னையா கீழே பிளட்டா இருக்கு. ஓவர் அஸ்டார் இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் தரையா என்ன ஆச்சுப்பா? ஓகே சார் சீக்கிரம் தரையா. ஜோ இது யாரு மூச்சு பச்சு இல்லாம இருக்கா? ஜோ சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணியா. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் குடும்பம் தூக்கு பிடி. சூர்யா இடம் கிடைச்சா படுத்து தூங்கிடுவானு. வா கீழே வா, வெயிட் பண்றேன். வந்து தொலைங்கடா. என்ன நடந்துச்சு சார்? நீங்க சொன்ன மாதிரி பத்திரமா தான் சார் பாத்துக்கிட்டேன். திடீர்னு என்னன்னு தெரியல சார், ரத்த வந்தியா எடுக்கிறான் சார். அதான் நாங்க பயந்து ஓடி போய் சார்ட்ட சொன்னோம் சார். யோ சங்கர், என்ன நடந்துச்சு? நீங்க அடிச்ச அடியில பார்ட்டிக்கு வாய் வழியா ரத்தமே வந்துச்சு. யோ அதிகம் பேசாதயா. என் பர்மிஷன் இல்லாம அவனை வெளியே கூட்டு வந்ததே தப்பு. கரெக்ட் சார், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நான் இங்க கொண்டு வராம அவனை அங்கேயே விட்டுன்னு வச்சுக்க, பார்ட்டி அங்கேயே செத்து போயிருப்பா. அப்புறம் உங்களையும் என்ன தான் சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு தான் பேட் நேம். யோ எனக்கு நல்லது பண்ணதா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? யோ 401 சார் கேக்குறாருல, சொல்ல வேண்டியது. ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம்னு பார்த்தேன் சார், ஆனா லைன் கிடைக்கல சார். புதுசா கல்யாணம் பண்ணவர் எதுக்கு ஜிஹெச் கொண்டு போமா? இங்கே கொண்டு வந்தா ஏன் கொண்டு வந்தா? சார் ஜிஹெச் கொண்டு போறதுக்குள்ள வயல செத்துட்டானா அப்புறம் நாங்க தான் கொண்டு விட்டோம்னு சொல்லுவீங்க. அதான் இங்க கொண்டு வந்தா. அந்த 5 பேரை கண்டுபிடிச்சு அவங்களை கண்ட தந்தமா வெட்டி போட்டு பாதி பத்தண்டி எடுத்தேன். வா இவனுங்களா? தெரியுமா? இந்த போட்டோல இருக்கிற இந்த பொண்ணுதான் என்னை காட்டி கொடுத்து கம்பி என்ன வச்சவ. ஐயா என்னடா இவன் வண்டியில் தான் ஏறி போனாங்க. இவங்க தானா? இவங்களதான் ஏத்திட்டு போனியா? எங்க ஏறினாங்க? எங்க இறங்குனாங்க? சொல்லி தொலைண்டா. நைட்ல வந்தாங்கய்யா, சுத்துன்னு சுத்துனாங்கய்யா. கேரளா பார்டர் போய் செக் போஸ்ட்ல வண்டியை நிறுத்திட்டு பர்மிட் போடலான்னு போனீங்க. வந்து பார்த்தா வண்டியில எந்த பசங்களும் இல்லை சார். ஆனா ரொம்ப நல்ல பசங்க சார். அப்படியா? எப்படிடா ராஜா? எனக்கு கொடுக்க வேண்டிய கார் வாடகை, டீசல் பணம், என்னுடைய பேட்டா எல்லா காசையும் மொத்தமா சீட்ல வச்சுட்டு போயிட்டாங்க சார். இதுக்கு மேல இங்க அவன் ஒரு நிமிஷம் நின்னா என் கையால அடிச்சு கொலை பண்ணிடுவான். அவனை வெளியே வெளியே எடுத்து போட அவனை. இடத்த தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு காரியா, எனக்கு ஏன் பணம்? நம்ம டிபார்ட்மெண்ட்ல உன்னை மதிச்சு ஒரு கிரிமினலை பிடிக்க சொன்னா உன்னால முடியல. கடைசியில ஒரு பொண்ணு பிடிச்சு கொடுத்துருக்கா. இவெல்லாம் என்னையா பண்ண? படம் காட்டினியா? அவன் வாயை கிழிச்சான், ரத்தம் கேட்கணான்னு ஹாஸ்பிட்டல்ல செத்தோன்னு காது குத்துறீங்க. ஆனா ஆள் தப்பிச்சிட்டான். அதை நான் நம்பணும். ஆனா மேல இருக்கவங்க நம்ப மாட்டாங்க. அதனாலதான் அவங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. போங்க, போய் 15 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. தேங்க்யூ சார். இதுக்கு முன்னாடி இந்த சீட்ல இருந்து ரொம்ப சினிமா பாப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப கெட்டு போயிட்டாரு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இப்ப என்ன ஆனாரு? சார் சும்மாதான் உட்காந்து. பரவாயில்லையா? நான் பிடிச்ச கேஸ நீ முடிச்சிட்ட. நான் இந்த காக்கி சட்டைய கற்புக்கு நிகரா நினைப்பேன். நீ பொது கழிப்பிடமாக்கிட்ட. ஓகே, இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. நாம வந்து 10 நாள் ஆச்சு. சாமான்லாம் தீந்து போச்சு. சரி, நீங்க யாராவது கடைக்கு போய் இந்த லிஸ்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாதான் எல்லாருக்கும் லஞ்ச். நான் போக மாட்டேன்பா, எனக்கு பயமா இருக்கு.
சரி ஜெனி நீ கூட நான் போயிட்டு வரேன். டேய் நீ போன இங்க ஏதாவது பிரச்சனைனா யாரா பாக்குறது? அவன் தான் ஐடியா கொடுத்தா, அவன் போட்டோம். இப்ப என்ன நான் போகணுமா? சரி கொடுங்க, போயிட்டு வரேன். பயந்து சாவறீங்க. சரி ஜெனி அந்த பணத்தை கொடு, நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் பங்காளி எல்லாம் புடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சரி. டேய் வாட்டர் ஸ்னேக், நீ சொன்னாலும் சொல்லனாலும் கரெக்ட் பண்ணிட்டு வந்துருவான். கண்டுபிடிச்சாரு. சரி இவன் அந்த கூட்டத்தில் உள்ளவங்க. இவனா? டேய் என்னடா ஒருத்தனை பர்ச்சேஸ் பண்ண அனுப்பிச்சோம், அவனை இன்னும் ஆளை காணோம். அவனை பார்சல் பண்ணிட்டாங்களா என்ன? டேய் வாய மூடுறா, அவன் யாரையும் பார்சல் பண்ணாம இருந்தா சரி. என்னடா? டேய் வசந்த், அன்னைக்கு ஜெனி ஒரு ஆளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தால, அவன் இன்னைக்கு நான் பார்த்தேன்டா. நான் பார்த்தேன். என்னடா உளற? டேய் அவன் என்ன பார்த்துட்டான்டா, என்ன பின்னாடியே துரத்திட்டு வந்தான். அவன் தான் உனக்கு எப்படா தெரியும்? டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம எல்லாரும் உடனே இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். டேய் அதெல்லாம் ஒன்னும் ஆகுதுடா, நம்ம 5 பேர் இருக்கோம்ல, வந்தா பாத்துக்கலாம். இந்த இடம் வசதியா இருக்கு, இங்கெல்லாம் யாரும் வர முடியாது. உன் மேல ஒரு சகதியா இருக்கு, முதல்ல நீ போய் குளி. டேய் நான் சொல்றத தயவு செய்து எல்லாரும் கேளுங்கடா. டேய் குடிக்கிறதுக்கே நேரம் பத்தாது, நீ சொல்றத வர கேட்கணுமா? போய் குளிடா போ. ஜெனி பாக்ஸ் எடுத்துட்டு போய் சாப்பாடு ரெடி பண்ண போ. ஏய் ஏய் இன்னும் ஏண்டா இருக்க? போய் குளியாடா போட. டேய் நான் சொல்றத யாரும் கேட்க மாட்டேன்றீங்க, அனுபவிச்சாதான் தெரியும்.